பிள்ளைங்களை வெட்டி போட்டாங்க, யார் பதில் சொல்லுவாங்க? தலைவர் பதில் சொல்லுவாரா? எங்க ஊர் பசங்க நாங்க ஒருத்தரும் போக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அப்படி மிரட்டுறானுங்க. அவனுக்கு வந்து கஞ்சா குடிக்கிற பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் கனகவல்லிபுரம் கிராமத்தில் போதை இளைஞர் போட்ட வெறியாட்டத்தால் அச்சமடைந்த மக்கள் ஆத்திரப்பட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. இளைஞர்கள் மது, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் போதையில் அத்துமீறுவதாகவும் கண்டித்தால் காவல்துறையே எங்கள் பக்கம்தான் என மிரட்டுவதாகவும் பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஸ்டாலின் நடத்தி வரும் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி தங்களது வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதுடன் பொதுமக்களையும் அச்சுறுத்தி வருகின்றனர். நாங்கள் வந்து திருவள்ளூர் மாவட்டம் பாண்டூர் பஞ்சாயத்து கனகவல்லிபுரம் கிராமம். இது மாதிரி பாண்டூர் வந்து பஞ்சாயத்துன்றதுனால அங்கே வந்து சின்ன சின்ன பசங்க தான், ஒரு 13-14 வயசு பசங்க தான். தினம் என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு அந்த கஞ்சாவும் போடுறானுங்க போல, வண்டியில் போவானுங்க வருவானுங்க. அவனுங்க ஓட்டும் போது எங்களுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆகிடும். எங்களுக்கு என்ன சின்ன பிள்ளைங்க அப்படி எதில் போயிட்டோட அதுங்க காலி தான். அதனால என்ன சொன்னாங்க, இன்னைக்கு சாயந்தரம் நடந்தது வந்து எங்கள் சித்திங்களாம் என்ன சொன்னாங்க, எப்பா ஏன்பா இவ்வளோ பீட போகிறீங்க, நாய் வந்து குறுக்கால நாய் வந்தாலும் பிரச்சனை, பிள்ளைங்க வந்தாலும் பிரச்சனை, உங்களுக்கு தானேப்பா, ஏன்பா இது மாதிரி பண்ணுறீங்க, பொறுமையாக போய் பொறுமையாக வந்தான்னு கேட்டாங்க. சரிக்கா சாரிக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிட்டானுங்க. மறுபடியும் என்ன பண்ண, ஒரு 4 பேர் கூட்டின்னு வந்து அவங்கள வந்து அனாவசியமாக பேசினானுங்க. அதே போல் வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து வெடிகாலமாக வேலைக்கு போகுதுங்க, மதியானத்தில் போகுதுங்க, நைட்டில் வருதுங்க, நைட்டில் வேலைக்கு போகுதுங்க. நீங்கள் வந்து எங்கள் ஊர் பாண்டூர் தாண்டி நீங்கள் போக முடியாதுடா, நீங்கள் உங்களை நாங்கள் வெட்டி வச்சிருவோம் நாங்கள் சொல்லிட்டே போறாங்க. நாங்கள் வந்து ஜெயிலில் போய் தலைவர் இருக்கிறாரு, எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன் 3 மாதம் நாங்கள் இருந்தால் கூட எங்களை வந்து எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது, போலீஸே எங்கள் கையில் தான் இருக்குது ஆன்ட்டு அவனுங்க அனாவசியம் பேசினாங்க. நான் ஒரே ஒரு பிள்ளை பெற்று வச்சிருக்கேன் சார், ஏன் எதிரிலையும் என் பிள்ளைய கீழே தள்ளி வெட்டுறானுங்க. நானா அந்த பொறும்போக்களுக்கு பெற்று போட்டு வச்சிருக்கேன் சார். நாங்கள் பிள்ளைங்கள தலைவருக்கு ஃபோன் பண்ணி 2 ஹவர் ஆகுது, இப்போதான் வராரு. நாங்க போய் மறியல போய் பண்ண போகும்போது வந்து எங்களை தான் குறை சொல்றாரு. போலீஸ்கார வந்து எங்களை வந்து நாய் பேசக்கூடாதான். அது என்ன அப்படி நாங்க மட்டமானவங்கள, நாங்க எங்களுக்கு நாய் வேணும் சார். எங்க பிள்ளைங்களை பாதுகாப்போனா, எங்க பொம்பளை பிள்ளைங்களை பாதுகாப்போனா, ஆம்பளைங்களை பாதுகாப்போனா, பிள்ளைங்க போய் ஸ்கூல் போய் பத்திரமா வீட்டுக்கு வரணும், வேலைக்கு போய் பத்திரமா வீட்டுக்கு வரணும். பிள்ளைங்க சின்ன பசங்க தான், ஒரு 10, 12 வயசு 13 வயசு அப்படிதான் இருக்கும். அந்த பசங்க ஒரு நாளைக்கு 10 வேட்டி வரானுங்க. அந்த வண்டி பாத்தீங்கன்னா அப்படியே ஹார்ட் அட்டாக், ஒரு வேளை இதய நோய் இருந்துச்சுன்னா அவங்க அங்கேயே செத்து போயிடுவாங்க. அப்படி ஒரு வேகத்துல வண்டி ஓட்டுவாங்க. விளையாட்டு கேட்டா அப்படிதான் ஓட்டுவேன், நீங்க என்ன பண்ண முடியும், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றானுங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா 3 மாசம் உள்ள இருப்போம், அதுக்கப்புறம் வெளியே வருவோம், எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றானுங்க. எல்லாரையும் போட்டு தள்ளுருவேன், வேலைக்கு போக மாட்டீங்க, எல்லாரையும் கட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை இதை தாண்டி தான் ஸ்கூலுக்கு போனோம், பிள்ளைங்க இதை தாண்டி தான் வேலைக்கு போனோம். எங்க ஊர் பசங்க இந்த பிரச்சனை வந்து இன்னையோட முடிஞ்சிடணும். இனிமே எங்க ஊர் உள்ள அவங்க வரக்கூடாது, எங்க ஊருக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எங்க பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், எங்க ஊர் பிள்ளைங்களுக்கு.